யாரும் உங்கள மதிக்கலன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா, இந்த கதை உங்களுக்காக தான். ஒரு எலி இருந்துச்சு. அது பூனைய பார்த்தாலே பயந்து ஓடிடும். ஒரு நாள் கடவுள்கிட்ட வேண்டுச்சு. "தயவு செஞ்சு என்ன பூனையா மாத்திடுங்க கடவுளே! பயம் இல்லாம நான் வாழணும்." அடுத்த நாள் அது பூனையா மாறிடுச்சு. ஆனா, நாய் குரைச்சதும் அதே பயம். "இல்ல, நாய் தான் வலிமையானது. என்ன நாயா மாற்றிடுங்க கடவுளே!" அப்படின்னுச்சு. இப்போ அது ஒரு நாயா மாறி பெருமையா நடந்தது. ஆனா, சிங்கம் குரல் கேட்ட உடனே அதே அச்சம். "சிங்கம் தான் அரசன். என்ன சிங்கமா மாற்றிடுங்க கடவுளே!" இப்போ அது ஒரு சிங்கமா காட்டுல நடந்து வரும்போது, மத்த விலங்குகள பார்த்து அதே பயம். அப்போ கடவுள் சிரிச்சாரு. "உன் உருவம் மாறினாலும், உன் மனசு எலியா தான் இருக்கு." அந்த கணத்திலேயே அது திரும்பவும் எலியா மாறிடுச்சு. வெளியில வலிமை இருந்தாலும், மனசுல பயம் இருந்தா அதுக்கு அர்த்தமே இல்லங்க. உண்மையான மாற்றம் உள்ளத்தில் இருந்து வரணும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல இந்த கதைக்கு ஒரு டைட்டில சொல்லுங்க.